கைஸ் நண்பா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா நம்மளுடைய மைவித்ரி ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு, நண்பா மைவித்ரி ஆப் வந்து நான் கிட்டத்தட்ட சீலிங் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து பண்ணி வச்சுருந்தேன் நண்பா. ஒரு 400 பண்ணியிருந்தேன், 300 பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஜீரோ காட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறையவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்மளுடைய ஆப்பில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒன் டைம் வந்து அப்டேட் ஒர்க் வந்து நடக்கும் நண்பா. சப்போஸ் அந்த ஒரு ஆப்பில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி எம்டி இன்னைக்கு காலைல வீடியோ சொன்ன போல், ஸோ அடுத்த நாள் எம்டி வந்து அதுக்கான வழி வந்து ஸோ மக்களுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ என்னன்னா நேற்றுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30 சம்திங் 9 o'clock பார்த்தோன்னா ஸோ அந்த அப்டேட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி அப்டேட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. நேற்று வந்து ரொம்பவே ஆல்ரெடி அந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய ஆப்பில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு எப்பயுமே வந்து அப்டேட் ஒர்க்கு போகும். ஆஃப்டர் இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் தெரியாது. இப்போ ஓஎம்ஓ பிஎம்ஓ ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த அந்த எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியல. ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே பயந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து யாரும் பயப்படாதீங்க. எப்பயுமே சப்போஸ் நம்மளுடைய ஆப்பில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா மறுநாள் இல்லை ஒரே கேப்சரில் ஃபுல் சீலிங்கை வர போல் ஸோ மக்களுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணி தருவார். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சுது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ஸோ இந்த மாதிரி பல ஊரில் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து மழையெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ஸோ அவர்களுக்காக நிறைய வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மொபைலில் வந்து இல்லை வீட்டிலலாம் வந்து அந்தந்த ஊரில் மழை பெஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ என்னென்னா சார்ஜ் இல்லாமல் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காகவே ஒரே கேப்சரில் சொல்லிவிட்டு அந்த ஏற்பாடும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்டி வந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத போல் பார்த்திங்கன்னா ஒரே கேப்சரில் வந்து சீலிங்கை வர போல் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்தார். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாரும் பயப்படாதீங்க. என்னடா நேற்று தான் ஓப்பன் ஆச்சு, நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி வச்சுருந்தேன், சுத்தமாக வரல, எல்லாமே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணி அழுதுட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க நண்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரே கேப்சரில் ஃபுல் வந்து சீலிங் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் கேட்டுறாதீங்க நண்பா, இனிமேல் வந்து கண்டினியூஸாக ஒரே கேப்சரில் சீலிங் வருமானு கேட்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும்தான். ஸோ ஏதாச்சும் ஆப்பில் இஷ்யூ இருந்தால் மறுநாள் கேப்சர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க நண்பா. ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நண்பா. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா நேற்றுக்கு வந்து நிறையவே டவுட்ஸ் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக பார்த்தோன்னா இந்த ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ நண்பா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையான மைவித்ரி ஆப்ஸ் அப்டேட்டை வந்து நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க நண்பா. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பை பற்றி நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். டாடா பை பை, see you நண்பா, பாய்.